மத்தேயு 3ஆம் அதிகாரம். Matthew's Gospel chapter 3. 11 and 12. 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசிங்க. Let's read 11 and 12. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார் என்றான். இங்கே ரெண்டு அக்கினியை பற்றி வாசிக்கிறோம். Here we read about two kinds of fire. ஒன்று பரிசுத்த ஆவியின் அக்கினி. One is the fire of the Holy Ghost. அடுத்தது அவியாத அக்கினி, நரக அக்கினி. And the next thing, the fire that cannot be quenched, the hellfire. அவருடைய கையில், இயேசுவினுடைய கையில தூற்றுக்கூடை இருக்கிறதா. And in the hand of Jesus there is a fan. அப்ப அந்த தூற்றுக்கூடை வச்சு அவர் வீசுவார். And he will fillet the fan in his hand. அப்ப அது பதரெல்லாம் பறந்துரும். And it will all the chaff will be flown away. மணிகள் எல்லாம் பிரிஞ்சிரும். And the wheat will be separated. இது போல ஆண்டவர் தூற்றுக்கூடை கையில் இருக்குதுன்னு சொன்னா மனுஷர்கள் மத்தியில வீசுகிற தூற்றுக்கூடை இருக்கு. And when we say the fan is in the hand of the Lord, it is the fan that he uses among people. உங்க ஹார்ட்ல அவர் வீசிட்டு இருக்கிற அந்த தூற்றுக்கூடை உங்க இருதயத்துல. And he is doing that act in your heart. அப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ள மணி இருக்கு, பதரும் இருக்கு. And even in a heart there is both the chaff and the wheat. மணிக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க. உங்களுடைய இருதயத்துல என்ன மணி இருக்கு? So can you give an example of wheat in your heart? நீங்க சொல்லுங்க, எக்ஸாம்பிள் சொல்லுங்க. உங்களுடைய இருதயத்திலே மணி இருக்கு, பதரும் இருக்கு. Even in your own heart there is both the wheat and the chaff. மணினா நல்லது. Wheat is something good. பதர் தான் அவர் ஆவியாத அக்கினில போட போறார். உங்களுக்குள்ள ரெண்டுமே இருக்கு. And he is going to cast the chaff into the unquenchable fire, but both are in your heart. மணினா என்ன இருக்கு உங்களுக்குள்ள? மணின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. மணி என்று சொல்லக்கூடிய என்ன இருக்கு உங்களுடைய ஹார்ட்ல? என்ன இருக்கு? இதுவரைக்கும் எல்லா யாபேஸுக்கும் நான் வந்திருக்கிறேன். இங்க ஸ்டார்ட் பண்ண பிறகு எல்லா யாபேஸுக்கு நான் வந்திருக்கிறேன் சொல்றேன். கை தூக்குங்க. All those who say that I have come to all the meetings of Jabez till now, lift up your hands. Right. இது ஒரு மணி. This is one kind of wheat. இது ஒரு நல்ல காரியம். That is indeed a good thing. எல்லா வாரம் நான் வந்திருக்கிறேன். I have come to all the meetings in all weeks. எனக்கு மனுஷர்கள் மத்தியில எனக்கு யார் மேலயும் பகை இல்ல, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் சொல்றவங்க கை தூக்குங்க. All those who say that I do not have any hatred toward any man, lift up your hands. நான் யார்கிட்டயும் பேசாம இல்ல, அப்படி இல்ல, சத்துருத்துவம், பகை, கசப்பு அப்படி எதுவுமே கிடையாது. நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். I do not have any bitterness or resentment or anything with others, lift up your hands. கை தூக்குங்க. புரியலையா நான் சொல்றது? எனக்கு யார் மேல எந்த வைராக்கியம், கசப்பு, பகை இல்லை, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். கை தூக்குங்க. All those who say that I do not have any hatred or any vengeance or any bitterness towards others, lift up your hands. ஓ, இதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு மெசேஜ் கொடுத்தாரான்னு தெரியல, இப்பதான் புரியுது. Now I know that why God gave me this morning's message. அப்போ 2-3 பேர் மட்டும் தான் கை தூக்குனாங்க, அது ஒரு மணி. So only 2 or 3 they lift up their hands, that is the wheat. நான் டெய்லி காலையில 4 மணிக்கு பிரைசிங் எழும்புறேன்னு சொல்றாங்க. டெய்லினா ஒரு நாள் தவறாம அப்படின்னு இல்லை, ஆனா அடிக்கடி நான் காலையில 4 மணிக்கு பிரைசிங்ல எழும்புற பழக்கம் உண்டு. ஒரு சில நாட்களை தவிர நான் எழும்புவேன். Except for few days I have a regular habit of rising up early in the morning at 4 o'clock for the praising. Lift up your hands. அப்படி கை தூக்குங்க. அப்படிப்பட்டவங்க இது ஒரு மணி. கையில போடுங்க. This also is a wheat. அப்ப இதெல்லாம் மணிகள். So these are all as wheat. சில நன்மையான காரியங்கள், பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள். So these are all the good things that pertains to the kingdom of heaven. பதர்ன்னு சொல்றதுக்கு என்ன? பதர். So what do you mean by chaff? இது என்னுடைய லைஃப்ல இருந்தா இது டேஞ்சரஸ். So if those are in my life, that is dangerous.
சின்னா அதான் அது என்னது ஆப்போசிட்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிடாதீங்க, அது குரூப்பாக சொல்லுங்க. சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறது, not coming to the church, அது ஒரு பதறு, that is a chaff. அடுத்தது சரி நீங்க பதறுன்னு சொல்லாம நீங்க பண்ற குழப்படியை சொல்லுங்க, அதான் பதறு. Not saying chaff, but all the mischievous that you do, say it out. ஏற்கனவே சொல்றது இல்லை, இப்ப வேற நீங்க சொல்றத வேற பண்றது வேற சொல்லணும்னு சொன்னா சுத்தமா சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. பொய் சொல்றது, lying, அது ஒரு பதர். அது அடுத்தது கில்றதா? சரி, ஓகே. விசுவாச குறைவா? அவிசுவாசம் சொல்லலாம். சரி, வேற? பெருமை. இப்போ பாய்ஸ் சைடில் நிறைய வந்துட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு இருக்கு, அது என்ன புரிய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணலாம். சரி கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை ரொம்ப பரிசுத்தமா? சொல்லுங்க. உங்க பதர் என்ன? எல்லாம் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறது, அது ஒரு பதறு. அப்போ பதர்ன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு ஆபத்தானது. So when we say chaff, they are all dangerous to our life. அப்போ ஆண்டவர் தூற்று கூட அவருடைய கையில இருக்கு. So there is a fan in the hand of the Lord. நம்முடைய ஜீவிதத்துல நன்மையின் தீமை பிரிக்கிறதுக்கு அவருடைய முயற்சி, அதான் தூற்றுக்குடை. And that is the effort of separating the good and evil in our life. ஆண்டவர் எப்படி நன்மையின் தீமை பிரிப்பார் நீங்க சொல்லுங்க. So how will the Lord separate good and evil? அந்த தீமை எனக்குள்ள இருக்கு, அந்த நன்மை எனக்குள்ள இருக்கு, அந்த உங்களுக்குள்ள இருக்கு, ரெண்டுமே உள்ள. அது எப்படி பிரிப்பார்? அது அந்த தூற்றுக்குடை என்னவா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். So what will be that fan where he can separate the good and evil from you and me? ட்ரையல்ஸ், சோதனை மூலமா ஆண்டவர் காட்டுவார். Through trials. சில நேரத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டே இருப்போம், தப்புன்னு தெரியும், பண்ணிட்டே இருப்போம். ஒரு சோதனை கொடுப்பார், உடனே நம்ம அறிக்கை நான் பண்ணிட்டு நான் சரண்டர் ஆயிடுறேன். Sometimes God will continue to give the trials, but at one trial we will be in a position where we surrender to our God. பிலேயாம் கிட்ட அப்படிதான் ஆண்டவர் அவனுக்கு உள்ள பண ஆசை இருக்கு. In Balaam he had a love of money. ஆண்டவர் சொன்னார், பிலேயாமே அவங்க அந்த ஆட்களோட நீ போய் ஒத்துழைக்காத, நீ போகாத, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இஸ்ரவேல் ஜனங்க, அவங்க சொல்றபடி நீ செய்யாத அப்படி சொன்னார். God said to Balaam, said, you do not go with those people, they are working against God, they are the people of God, you should not go. அப்புறம் அடுத்த நாள் பிலேயாம் சொன்னார், நான் ஆண்டவர் சொல்றாரு போகாதன்னு சொல்லிட்டு தயவு செய்து போயிடுங்க, எனக்கு காசு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், போங்க. And the next day Balaam replied to the servants, I do not want any money, so I have to obey what the Lord says to me. அப்ப அந்த ஆட்கள் போயிட்டாங்க. And those men, they went away. திருப்பி இன்னொரு குரூப் வராங்க. And the next group comes to him. மூணு விதத்துல அவனுக்கு டெம்ப்டேஷன். And he had temptation in 3 ways. வந்த ஆட்கள் எண்ணிக்கையில நிறைய பேர், முன்னாடி 10 பேர் வந்தாங்க, இப்போ 25 பேர் வந்துட்டாங்க. The first time there were 10, but now the second time is 25. இரண்டாவது வந்த ஆட்கள் ஃபர்ஸ்ட் வந்த ஆட்களை விட கனம் புரிந்தவர்கள். And the people who came the second time, they are more honorable. மூணாவது, thirdly, பிலேயாமுடைய மூணாவது டெம்ப்டேஷன் எக்ஸ்ட்ரா காசோட வந்திருக்கிறாங்க. And the third group of people, they came with an extra money. ஐயா தயவு செய்து வேண்டான்னு சொல்லாதீங்க, பாருங்க. And he said, sir, please do not deny this, please come. பிலேயாம் என்ன சொன்னாரு? But what did Balaam say? நான் எத்தனை முறை சொல்லிட்டேன், ஆண்டவர் சொல்றதா நான் செய்வேன்னு. And Balaam said, how many times I have to say, I have to obey what the Lord says to me. சரி நான் ஜெபிச்சிட்டு சொல்றேன். And however he said, okay, let me pray and give you an answer. என்ன மனுஷன் பாருங்க, அவர் சொல்றத சொன்னா ஆண்டவர் சொல்றதா செய்வேன், எத்தனை முறை சொல்றது உங்ககிட்ட? சரி நான் ஜெபிச்சிட்டு சொல்றேன். He said that how many times I have to say this answer, but however he said, okay, I'll pray and tell you the answer. வெளியில ஒரு வார்த்தை இருக்கான, உள்ள குழப்படி இருக்கு, அந்த பணம் பார்த்துட்டாரு, மயங்கிட்டாரு. Because he had words in outwardly, but he had a desire within himself. அப்புறம் என்ன சோதனை வந்தது? After that, what trial he had? யார் மூலமா சோதனை வந்தது? By whom the trial came? கழுதை மூலமா சோதனை வந்துச்சு.
And a trial came through an ass. கழுதை போய் நேரா வால்ல போய் காலை நசுக்கிடுச்சு. And this ass, it straightway went and crushed his foot on the wall. அப்ப அது போல ஆண்டவர் நம்மை திருத்துவார். And likewise the Lord also will correct us. வேற எப்படி பதரை அவர் பிரிப்பார்? வேற எப்படி பிரிப்பார்? In what other way the Lord will separate the chaff from the wheat? ரொம்ப இதை விட சோதனை விட சிம்பிளான ஒரு வழி இருக்கே. This is more simpler way than the trial. புரியல. மிரக்கிள்ஸா? இல்ல, அதாவது நமக்குள்ள நன்மை தீமை மிக்ஸ் ஆயிருக்கு. சில நேரத்தில் நமக்கே என்ன தீமை என்ன நன்மைன்னு தெரியாது. சில நேரத்தில் ரெண்டுமே ஜாலியா இருக்கும். ஆண்டவர் அதை பிரிக்கணும். அதை பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்? So we will not know how to discern the good and evil because it will be mixed and mingled together. So what will the Lord do to separate that? மிரக்கிள்ஸும் ஒரு பாயிண்ட் தான். இப்ப பாருங்க, பேதுரு மீன் பிடிக்காத நேரத்தில் ஆண்டவர் வாழையை கீழே ஆழத்தில் போட சொல்லி மீன் கிடைச்சோன்ன, ஆண்டவரே நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்றார். அப்ப சில நேரத்தில் மிரக்கிள்ஸ் கூட நம்முடைய ஜீவித்துல நமக்கு பாவத்தை நன்மையும் பிரிக்கும். Even miracles also in one point where the Lord did a miracle in Peter's life in getting a fish out of the net. So even through miracles the Lord will also separate the chaff. இன்னொரு சிம்பிளான கருவி ஆண்டவர் வச்சிருக்கிறார் நன்மை தீமை பிரிக்கிறதுக்கு. சிட்சை சோதனை ரெண்டு ஒண்ணுதான். வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. It's the word of God. பைபிள்ல நன்மை எது தீமை எது, நன்மை செய் தீமை செய்யாத அப்படிதானே சொல்லிட்டு இருக்கு. இப்ப நாங்க இந்த யாபேசே அதுதானே. So all through the scriptures and even this Jabez meeting is also where it is this process of separating the wheat and the chaff. அப்ப கர்த்தர் நன்மையும் தீமையும் பிரிக்க முயற்சி பண்றார். So God always strives to separate good and evil. இப்படி ஆண்டவர் தூற்று கூட வச்சு நம்முடைய இருதயத்துல இப்படி வீசும்போது, so when God plays the fan like this to remove all this from our life, ஏய் நீ பண்ணாதே அப்படின்னு சொல்லுவார். and he will say please do not do this. ஏய் நீ அப்படி அத பண்ணாம இருக்காதே அப்படின்னு சொல்லுவார். He will also say please do not stop doing that. அப்ப இப்படி நமக்கு ஆலோசனை சொல்லுவார், சிட்சை கொடுப்பார், அடிப்பார், பல விதத்துல அவர் நம்ம நடத்தி அந்த நன்மையின் தீமை பிரிக்க பார்ப்பார். So likewise he will correct us, chastise us, and he will give us counsels, and he will separate good and evil from us. இப்படிப்பட்ட நேரத்துல நாம் ஆண்டவரோடு ஒத்துழைக்காம போலாம். So even in these times there might be chances where we do not associate ourselves, cooperate with the Lord. ஒரு பையன் இருந்தான், அவன் கிட்ட நம்ம விசுவாசி பையன் அடிக்கடி சத்தியத்தை சொல்லுவான். ஏய் இயேசுவை நம்புப்பா, இயேசு நல்லவர், உன்ன லைஃப் மாறும், உனக்கு அவர் தேவை, பரலோகத்துக்கு போனோன்னா அவர் தான் வழி, அதெல்லாம் தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லுவான். To one particular boy, a believer from our church, he always used to say you should not do like this, you need heaven, you have to come, please do not do this, and he will always continue to say to him. நான் நல்லதானே இருக்கிறேன், எனக்கு எதுக்கு இயேசு? And this boy will answer him and say, why should I need Jesus? I am all and well and good. அப்படி சொல்லி 2 வாரத்துல கை உடைஞ்சு போச்சு. And after he said another 1 or 2 weeks, he broke his hand. உடனே அந்த தம்பி சொன்னான், பாத்தியா இயேசு இல்லாம இருக்க முடியாது, நான் நல்லா தான் இருக்கிறேன் நீ சொன்னல. And immediately this boy said, I already told, without Jesus you cannot live a good life. See what happened. அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா? I can manage without my hands. என் கை இல்லாமல நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். But this boy replied, I can manage without my hands. அப்ப இது போல ஆண்டவர் சோதனை கொடுத்து நம்மை திருத்த பாப்பார், ஆனாலும் திருந்தாம இருக்கலாம். So likewise God will always try to correct us by giving us trials, but even then we will not be corrected. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? Then what will happen? தூற்றுக்குடைய வச்சு நமக்குள்ள இருக்கிற நன்மையின் தீமை பிரிக்கிற அவர் தூற்றுக்குடைய வச்சு ஆளே மாத்திடுவார். And he that separates the good and evil from us by his fan, by the same fan he will separate the whole person itself. இப்போ அவர் கையில வச்சிருக்கிற தூற்று கூட நமக்குள்ள இருக்கிற நன்மையின் தீமை பிரிச்சிரும். சீக்கிரத்துல தூற்று கூட வைக்க போறாரு, அவர் வீச போறார், அது ஆளே பிரிச்சிரும். Now the fan that he has in his hand, it will separate the good and evil from our life, but very soon by the same fan he will change the person itself. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. There is a verse in the Bible. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் Numbers chapter 11 என்று நினைக்கிறேன். In Numbers chapter 11, the children of Israel.
34 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Chapter 11 verse 34. இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். அந்த இடத்துடைய பேர் பாருங்க, கிப்ரோத் ஹத்தாவா. The name of that place called Kibbroth Hattaavah. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இச்சையின் கல்லறைகள். And the meaning of that place is it's the sepulchre of lust. இச்சையின் கல்லறைகள் அப்படின்னா என்ன அடக்கம் பண்ணப்படணும் அந்த கல்லறையில? So when we say it is the sepulchre of lust, what can be buried there? இச்சையின் கல்லறையில என்ன அடக்கம் பண்ணணும்? இச்சை அடக்கம் பண்ணணும். So in that sepulchre only the lust has to be buried. ஆனா யார் அடக்கம் பண்ணப்பட்டார்கள்? But who were buried there? இச்சித்தவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். They that lusted were buried there. அதான் நான் சொன்னேன், தூற்று கூட அவருடைய கையில இருக்கு. தீமையை பிரிக்காட்டா ஆளே மாத்திடுவாரு. So that is what I said when I said his fan is in his hand. If that is not separating the good and evil, he will change the person itself. அப்ப அவங்க இச்சை அவங்களுடைய உள்ளத்திலிருந்து அவங்களால எடுக்க முடியல. ஆண்டவர் இச்சை எடுக்கும்போது ஆளும் கூட போயிடுச்சு. And God was not able to remove that lust out of their heart. Finally he has to remove the whole person itself. சில ஆபரேஷன்ஸ் பண்ணா ஆள் செத்துருவாங்க. Sometimes when they do a surgery, he will die. அதுபோல நமக்கும் தீமையும் ரொம்ப ஒட்டிட்டு இருக்கும்போது அதை எடுக்கும்போது நாம் செத்துருவோம். அந்த மாதிரி சில அந்த தீமை நமக்குள்ள வளர்ந்து கேன்சர் மாதிரி பெருசா இருக்கும் நமக்குள்ள. அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. So also when evil has been it sticks very well into our heart, then when God tries to correct us, it will be in a negative way and it will also be our destruction. அதனால அந்த தூற்று கூட வச்சு நம்மை விலக்குவதற்கு முன்பாக நமக்குள்ள இருக்கிற தீமையை நாம் விலக்கி விட வேண்டும். So before he removes us, the person itself, we should not go into that point, but we should be in a point where he can remove the good and evil. இப்போ ஒருவேளை வாலிபர்களாகிய நீங்க உங்க சினிமாவுக்கு அடிமையா இருக்கலாம். Perhaps you as young boys and girls, perhaps you might be slave to this cinema. ஒரு சீக்ரெட் லவ் ரிலேஷன்ஷிப்ல மாட்டி இருக்கலாம். Perhaps you might be entangled in a secret love relationship. அப்போ ஆண்டவர் ஃபேன் வச்சு காட்டுவார், நீ பண்றது சரியில்லை. அவனுடைய வசனங்கள் மூலமா, ட்ரீம்ஸ் மூலமாக, சோதனைகள் மூலமா தூற்று கூட வச்சு நீ சரிப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவார். So the Lord will warn you by his fan saying the thing that you are doing is not good, please correct yourself, repent and come. He will always try to warn you. அப்ப அந்த டைம்ல God கூட நம்ம கோஆபரேட் பண்ணணும், ஒத்துழைக்க வேண்டும். In those days we should cooperate with our God. ஆண்டவரே நான் பண்றது தப்பு. நம்ம வெளிய யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், ஆண்டவர்கிட்டயாவது சொல்லுங்க. உங்களால முடியலையா ஊழியக்காரங்களே எங்க கிட்ட வந்து சொல்லுங்க. And you should confess it to the Lord. Oh Lord, I'm not able to do it. If you are not it is not necessary that you should say to others, but you can say to God. If you are not able, you can tell to the servants of God. உங்களை கத்தி எடுத்து வெட்றதுக்கு நாங்க இல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை தூக்கி விடுறதுக்கு தான் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். God has kept us here so that we are not have to take the knife and cut you, but to correct you. God has kept us. அதனால அந்த உங்களுடைய அந்த பாவம், அந்த பதர் உங்களையே விட்டு உங்களையே பறித்து தேவன் இல்லாத ஒரு நித்திய இடத்திற்கு கொண்டு போக கூடாது. So this chaff, it should not take you as a person, and it should not take you to the eternal fire. பாருங்க, அந்த அவியாத அக்கினி, அந்த பதரை எடுத்து அவியாத அக்கினி இருப்போம். அந்த பதரை அவர் பறிக்கும் போது சில ஆட்களும் சேர்ந்து வந்துருவாங்க. பதர் மாத்திரம் ஆட்கள், அதனால் அதை பிடிச்சிட்டாங்க. இப்போ அதுல இருந்து வெளியே வர முடியல. அவர் இதை இழுக்கும்போது அவங்களும் வந்துருவாங்க, கூட அவியாத அக்கினியில போய் விழுந்துருவாங்க. So sometimes when this chaff is taken, it cannot be separated alone, but even the person also comes along with it, and they will be cast into the unquenchable fire. பூமிக்குள்ள தீ இருக்கு தெரியுமா? Do you know there is fire underneath the earth? தீ எரியணும்னா என்ன தேவை? ஒரு கேஸ் தேவை. So when fire has to lit, we need some gas. அந்த கேஸ் இல்லனா தீ அணைஞ்சிரும். And if you do not have that fuel, the fire will be put out. என்ன கேஸ் அது? What is that gas? தீ எரியறதுக்கு என்ன கேஸ் வேணும்? ஆக்ஸிஜன். So we need oxygen to make the fire. ஒரு பேப்பர் எடுத்து ஒரு டம்ளருக்குள்ள போட்டு மூடி வெச்சீங்கன்னா தீ அணைஞ்சிரும். ஏனா ஆக்ஸிஜன் அது எல்லா ஆக்ஸிஜன் இழுத்துரும், அப்புறம் ஆக்ஸிஜன் இல்ல அணைஞ்சிரும். But when you take that paper and close it in a bottle which is air free, the fire will be put out because there is no oxygen.
பாட்டில் ஓப்பனா இருந்தா அந்த ஆக்சிஜன் இழுத்துட்டு எரியும். And when we open the lid of the bottle, oxygen comes into that bottle and the fire will be burning again. பூமிக்குள்ள எத்தனை வருஷமா தீ எரிஞ்சிட்டு இருக்கு, ஆக்சிஜன் இல்லாம எப்படி? So the fire is burning in the earth for so many years without oxygen. How is it possible? சரியான பதில் இல்ல யாருக்கும். But no one has a correct answer. அந்த அவியாத அக்கினியின் பைபிள்ல சொல்லி இருக்குல்ல, அதுவும் பூமிக்குள்ள தான் இருக்கு. And the unquenchable fire that is said in the scripture, even that is also inside the earth. அதுக்கு ஆக்சிஜனே தேவையில்லை, அது எரிஞ்சிட்டே இருக்கும். It needs no oxygen, it will keep on burning. அப்போ யாரோ சொன்னாங்க சமீபத்தில், நரகத்துக்கு போயிட்டு வந்தவங்க, அவங்க நரகத்தை பார்க்கும்போது அந்த நரகம் லிக்விடா இருக்குது, தீ மாதிரி. எல்லாம் அந்த நரகத்துல வெந்து கொண்டு இருக்கிறவங்களுடைய தலை மட்டும் தான் வெளியே தெரியுது, உடம்பெல்லாம் உள்ள இருக்கு. And people who went and saw hell, they said in hell the fire is as liquid fire where people are burning, only the heads are visible. அப்போ தலை மட்டும் வெளியே தெரியுது, only the heads are visible. இன்னொரு ஆள் சொன்னார், நரகத்தை பற்றி தரிசனம் பார்த்தார். அவன் நரகத்தை பார்க்கும்போது அவருடைய கண்ணுக்கு முன்னாடி சொல்ல சொல்ல ஆட்கள் கொட்டிட்டே இருக்கிற, மழைக்கு பெய்யற மாதிரி ஆட்கள் விழுந்துட்டே இருக்கிறாங்களாம். Another person, when he saw hell in a trance, he also said, as he was seeing, many souls are put into that hell continuously. எத்தனை பேர்! ஆனா நமக்கு ஆண்டவர் அது நடக்காம இருக்கக்கூடிய நல்ல இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். But God graciously has brought in a very good place where such things should not happen to us. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. அங்க அந்த தூற்று கூட வைத்திருக்கிறாரே, அவரே நம்ம வீக்கா இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்ண அவரால் முடியும். He that is holding the fan in his hand, he himself, so that he might not punish us, he is come here to help us. அந்த அக்கினிக்குள் விழாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு அக்கினியை வைத்திருக்கிறார். And if at all we are not to fall in that fire, he himself has a fire in his hand. அந்த அக்கினினால் ஞானஸ்நானம் பெற்றால் இந்த அக்கினிக்குள் போகாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். If we get baptized in the fire that is in his hand, we will be escaped from that hell fire. நான் வாலிபர்களே தயவு செய்து சொல்றேன், காத்திருப்பு கூட்டத்துக்கு எல்லாம் வாங்க. So young people, I plead with you, please attend the tarrying meeting. சண்டே சர்வீஸ்க்கு எல்லாம் வாங்க. Continue to come to the Sunday service. மீட்டிங் எல்லாம் கட்டடிக்கிற பார்க்க இந்த தம்பி ஒரு தம்பி சொன்னாலும் அதுவும் ஒரு பதர் தான். And cutting all these meetings, even as the boy said, it is also a chaff. நல்ல அபிஷேகத்துல நிரம்பணும். You should get filled with the anointing. படைப்பை எழுப்புதல் கூட்டத்துல அந்த ஒரு காரியத்தை நான் படிச்சிட்டேன், நல்ல அபிஷேகத்தை நிரம்பணும், இல்லைன்னா வேற வழி இல்லை. The one lesson that I learned in the revival meetings at Padapai is that there is no way that except that we should get filled with the anointing. அந்த அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் முழங்கால் படிடுவோம். And all those who say that I need such an anointing, be on your knees. அதாவது சாதாரண அபிஷேகம் அல்ல. It is not an ordinary anointing. நெருப்பா இருக்கணும். கூட்டம் முடிஞ்ச பிறகு கூட அந்த நெருப்பு எனக்குள்ள பற்றி எரிய வேண்டும். We should be as fire. Even the meeting concludes that fire should still burn in our life. ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது அந்த நெருப்பு எனக்குள் பற்றி எரிய வேண்டும். When I go to my college, education places, work places, that fire should be burning in me. கொஞ்ச நேரம் இப்போ அபிஷேகத்தை நிரம்புறதுக்கு டைம் இல்ல, நான் இப்ப தாம்பரத்துக்கு போணும். We have only little time. We do not have time to get filled. I have to go to Tambaram. 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். So let us offer praises for 2 minutes. இனி வரும் நாட்களில், இனி வரும் கூட்டங்களில் கர்த்தர் அந்த வல்லமையை எனக்குள் அனுப்ப வேண்டும். So in the coming meetings and any coming services, the Lord should send such a fire in me. வெட்கப்படாமல் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் விரும்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Without being ashamed, all those who desire such an anointing, lift up your hands and keep praising the Lord. மைக்கை தட்டு மறைக்கும் சத்தத்தை உயர்த்தி தாகத்தோடு கேளுங்கள். Till the mic is tapped with thirst, lift up your voice and offer praises unto God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆண்டவரே, தாகமாய் இருக்கிற உம்முடைய அபிஷேகத்தை கொடும் ஆண்டவரே. பரிசுத்தரே, அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. ஓ ரமா விஷமா கரமா கலானி ஆத்துடா. யேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே, 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் அந்த அவியாத அக்கினிக்குள் போகாதபடிக்கு
நீர் கொடுக்கிற அந்த அக்கினி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. உலகத்தின் வல்லமைகளால் இழுப்புண்டு போகாதபடிக்கு, வஞ்சிக்கப்படாதபடிக்கு, அதனுடைய வல்லமையை ஜெயிக்க உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை அவர்களை மாற்றும் ஆண்டவரே. இப்பொழுது அவர்களை கட்டி போட்டிருக்கிற அந்த தந்திரங்கள், அந்த ரகசிய பாவங்கள், அந்த தீய உறவுகளிலிருந்து அவர்களை நீர் விடுதலை ஆக்கி ஜெயாளிகளாய் மாற்றும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.